ஏன்னா பிஜேபி கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா நிச்சயமா அதுல ஓபிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்காரு, டிடிவி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர் போறாரு. ஸோ அப்போ மனதளவில் ஏத்துக்கிட்டு மனதளவில் அவர் தயாராயிட்டார். அது களத்துக்கு வரணும், அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும். ஏப்பா அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க செயற்குழுல, கொஞ்சம் பார்த்து நடந்துங்கப்பா, அவங்கள போய் இன்னும் கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னா சொன்னால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. அவர் எங்களை விமர்சிக்காதுன்னு தினகரன் ஒன்று கெஞ்ச போகிறதில்ல, ஓபிஎஸ் ஒன்று கையெடுத்து கூட போகல, எங்களை சொல்லிடாதீங்கன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் 2 வார்த்தை சொல்ல தான் போகிறாங்க. இதெல்லாம் வேண்டாம்னா அதான் சொன்னேன், எடப்பாடி எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தராருன்னு பார்க்கணும்னு சொன்னேன். கட்சியை உடைச்சிருவாங்க, செங்கோட்டையானை பொதுச் செயலர் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் எடப்பாடி ஒத்து வரலைன்னா, நேற்று அன்னைக்கு அமித்ஷா 5 மணி நேரம் காத்திருந்தும் 6 மணி 7 மணி நேரம் ஆன பிறகும் எடப்பாடி வராமல் இருந்தால் செங்கோட்டையன் நேரம் 2 டிக்கெட் போட்டிருப்பாரு, போயிட்டு வந்துட்டு இருப்பார். அதுக்கு அவசியம் பிளான் பி தானே. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, செங்கோட்டையனை வச்சு அவங்க நகர்த்துகிற சில விஷயங்கள் பிளான் பிக்கானதுன்னு. எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் அப்படின்னு தான் அவர் தான் ஒத்து வந்து எல்லாத்தையும் முடிச்சு சரண்டர் ஆகிட்டு வந்துட்டாரு. அடுத்தடுத்த விஷயங்கள் தெளிவு பெற போது அவர் எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு வச்சு தான் இன்னமும் செங்கோட்டையனுக்கு வேலை இருக்குன்னு தான் நான் நினைப்பேன்.